இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 20வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். ஏறக்குறைய அந்த 40 நாளில் தவக்காலத்தில் 20 நாட்கள் நாம் நிறைவு செய்து விட்டோம். இந்த 20 நாளில் நாம் நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம். அதாவது நம் நிறைய தவ முயற்சிகள் ஜெபம் மூலமாக நம்ம நன்மை செய்வதற்கு, நம்முடைய தீய எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்போம். அதே நேரத்தில் முயற்சிகள் எடுத்து வெற்றி பெற்றிருக்கலாம், அதே நேரத்தில் தோன்றிருக்கலாம், திருப்பி அதே நிலைமைக்கு போயிருக்கலாம். நம்மையே நாம் உறுதிப்படுத்துவோம். இறைவன் மீது இருக்கின்ற தாகத்தை அதிகரிப்போம். தாகம், இறை வார்த்தையின் மீது இருக்கின்ற தாகத்தை எப்போ நம்ம தண்ணி குடிக்கும்போது தாகம் நமக்கு குறைகின்றதோ, அதே போல் இறை வார்த்தையை வாசித்து நம்முடைய இந்த தீமை பழக்க வழக்கங்களை குறைக்க இறை வார்த்தையின் மீது தாகம் கொள்ளுவோம். அதான் இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் அழைத்து செல்கின்றார்கள். அதற்காக நன்றி கூறுவோம். இணைந்து தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இங்கே சீரியா நாட்டின் படைத்தலைவரான நாமன் கடவுள் மீது தாகம் கொண்டார். அவருக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த தொழுநோயை எப்படி அவரை விட்டு விலகுச்சுன்னா நீங்கியது என்றால், கடவுள் மீது ஒரு தாகம், இறை வார்த்தையின் மீது, கடவுளின் அருள் மீது ஒரு தாகம் கொண்டிருந்தார், தாகத்தோடு இருந்தார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பையன் நல்லா விளையாண்டுக்கு இருக்கான், வெளியில வெயில் நேரத்தில் இருக்கிறான். அதே இன்னொரு பையன் ஒரு ஏசி ரூம்ல இருக்கிறான். அவன் நல்லா வெயில விளையாண்டுட்டு வந்த உடனே அவன்கிட்ட ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுத்தா எப்படி குடிப்பான்? அப்படியே வாங்கி வேகமாக பருகுவான், ஏன்னா தாகமாக இருக்கின்றான். ஒரு ஏசி, அதே நேரத்தில் அந்த ஏசி ரூமில் இருக்கிற பையன்கிட்ட தண்ணியை கொடுத்தா என்ன செய்வான்? ஏதோ கடமைக்காக குடிப்பான், ஏன்னா அவனுக்கு தாகம் கிடையாது. அதனால இறை வார்த்தை அப்படி, இறை வார்த்தை மேல் நம்ம தாகம் கொண்டு பருகும் பொழுது அது நமக்கு முழுமையாக சேரும். நாமன் அந்த படைத்தலைவர் கடவுள் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு தாகத்தோடு இறை அருளை பெற்றுக்கொண்டார். அந்த யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி விசுவாசத்தோடு தம் தொழுநோயிலிருந்து விடுபட்டார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். அவர் விடுபட்டது மட்டுமல்ல, அவருடைய உடல் தோற்றம் மாறியது. ஒரு சிறு பிள்ளையை போல, ஒரு பையனுடைய தோல் எப்படி இருக்கும், மென்மையாக மெலிசாக, எப்படி அது ஒரு தோற்றத்தை கொடுக்கும் நமக்கு தெரியும். ஒரு படைத்தலைவர், வயதானவர், ஒரு சிறு பிள்ளையை போல கடவுளுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றவுடனே சிறு பிள்ளை உடலை போல அவருடைய உடல் மாறியது. அதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம். அதே போல இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு இதான் தெளிவாக எடுத்துக்கிறது. எலிசா இறை வாக்கினர் இருக்காரு, எலியா இறை வாக்கினர் இருக்காரு. ஒருத்தர் கடவுளுடைய அருளை உணர்ந்து கொண்டு பல அற்புதங்கள் செய்கிறாரு. ஒன்று அவர் செய்கிற அற்புதம் உணவு அளிக்கின்றார். எலியா என்ன செய்கிறாருன்னா, இந்த தொழுநோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். இவங்க 2 பேரும் இதை எப்படி செய்ய முடிந்தது என்றால், கடவுளுடைய மீது இருக்கின்ற நம்பிக்கை, கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனால் மக்களுக்கு உணவளிக்கவும், மக்களை தொழுநோயிலிருந்து விடுவிக்கவும் அவர்களுக்கு அருளும் ஆற்றலும் வல்லமையும் கிடைத்தது. கடவுள்கிட்ட இருந்தான் இந்த வல்லமையும் இந்த ஆற்றலும் கிடைத்தது. அதே போல் இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால், நற்செய்தியில் தெளிவாக சொல்கிறார். இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் யூத மக்களுக்கு மட்டும் இறைமகன் இயேசு அனுப்பப்படவில்லை, மாறாக அனைத்து மக்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றார். ஒருத்தருக்காக மட்டும் கிடையாது, ஒரு மக்களை மட்டும் காப்பாற்றுறதுக்காக கிடையாது. இறைமகன் இயேசு எல்லாருக்கும் அனுப்பப்பட்டவர்.
எல்லாருடைய விடுதலைக்காகவும் அனுப்பப்பட்டவர் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய எங்களுடைய சபையின் பாதுகாவலரும் அதே எண்ணத்தோடு இறைமகன் இயேசுவை போல அவர் பிரான்சிஸ் தேசத்தில் பிறந்திருந்தாலும் அவர் அந்த பிரான்ஸ் தேசத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பணி செய்யணும் அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய பணி, அவருடைய ஆன்மீகம், அந்த தாக்கம் எல்லா மக்களுக்கும் கடவுளை பற்றி பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால தான் இன்னைக்கு நான் இந்த சபையில் பிரான்சிஸ்கு சலேசியார் என்ற சபையை நிறுவப்பட்டு இதில் நாங்களாம் குருவானவர்களாக இருந்து இன்று இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அது அவருடைய எண்ணம். அவர் பிரான்ஸ் தேசத்துக்கு மட்டும் நினச்சிருந்தாருன்னா ஒரு குறுகிய வட்டத்திலே இருந்திருக்கும். அவர் எல்லா மக்களுக்கும், இறைமகன் இயேசு யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் அவருடைய அன்பும் அருளும் ஆசிரும் கிடைக்கும் நினைச்சார். அதே போல் இன்று எங்களுடைய சபையின் பாதுகாவலர் அதை செஞ்சார். இன்றைக்கி அதனால தான் அவருடைய ஆன்மீகத்தை பற்றி இந்த உலகத்தில் எல்லா பகுதியிலும் எங்கும் அவருடைய ஆன்மீகம் நிறைந்திருக்கின்றது. இன்று சிறப்பாக இந்த நாளில் கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அந்த படைத்தலைவர் நாமன் கொண்டிருந்த நம்பிக்கை, அவர் தொழுநோயிலிருந்து குணமாக்கப்பட்டார். தொழுநோயினா எப்படிப்பட்ட நோய் நமக்கு தெரியும். அதிலிருந்தே அவருக்கு விடுதலை கொடுத்தார் கடவுள். நமக்கும் நம்மள்ட்ட இருக்கின்ற உடல் அளவிலாகவும் உள்ள அளவில் இருக்கின்ற நோய்களை கண்டிப்பாக குணமாக்குவார். நாம் அதற்காக இந்த நாளை சிறப்பாக மன்றாடுவோம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன்.